ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஎஸ்சி வேலி மற்றும் இசேவை தமிழ்நாடு. இசேவைக்கான ஐடி வைத்திருப்பவருக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது இசேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது நீங்கள் இசேவையில் லாகின் பண்ண சொல்லவே இந்தமாரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. டியர் இசேவை ஆப்ரேட்டர், TNAJ request all eSevai operator to replace their existing L0 fingerprint device with the L1 biometric device in compliance with the UDAI guideline. This transition must be complete on or before July 31st, 2025. Kindly note that after the mentioned date, L0 devices will no longer be supported for the operator login success அப்படின்ற கொடுத்துருக்காங்க. அதாவது இசேவையை பார்த்தா நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு இதுக்கப்புறம் L1 டிவைஸ் தான் உங்களுக்கு பயன்படும். ஸோ நீங்கள் L0 டிவைஸஸை வச்சுருந்தீங்க, ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் அது பயன்படாது. ஸோ ஜூலை 31 கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ முன்கூட்டியே நீங்கள் எல்லாமே மாற்றிக்கோங்க, L1 டிவைஸஸ் மாற்றிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லாகின் பண்ண முடியும், லாகின் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இசேவைக்கான ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் L0 டிவைஸஸ் ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போ அதுக்கப்புறம் ஒர்க் ஆகுது ஜூலை 31க்கு அப்புறம். ஸோ நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அதிகபட்சம் மந்த்ரா L1 டிவைஸஸ் வாங்க பாருங்கள். அதுதான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. மேபி அதுதான் கொஞ்சம் ஹையஸ்ட் நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ சீக்கிரமாக எல்லாருமே அதை அப்டேட்டுக்கு மாறுங்க. ஏன்னா இன்னும் சீக்கிரமாக பார்த்தா உங்களுக்கு இசேவையில் பயோமெட்ரிக் எனேபிள் பண்ணிவிடுவாங்க. எனேபிள் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஸோ முன்கூட்டியே சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்றத ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.